மேற்குவங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மறுபடியும் ஆட்சியை பிடிக்கும் 4வது முறையாக மம்தா பானர்ஜி அவர்கள் முதல்வராக பதவி ஏற்பார் அப்படிங்கிற கருத்து கணிப்புகள் வெளியாகி பரபரக்க தொடங்கி இருக்கிறது. மேட்ரிஸ், IANS ஆகிய 2 நிறுவனங்களும் இணைந்து வெளியிட்ட கருத்து கணிப்புகள் தான் இதை தெரிவிக்கின்றன. மேற்குவங்க மாநிலத்தில் இந்த முறை எப்படியாவது மம்தாவை பதவியை விட்டு தூக்க வேண்டும் என்பதற்காக பாஜக தீவிரமாக பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக SIR இன்னும் நிறைய அரசியல் நடவடிக்கைகள் மூலமாக ஒரு நெருக்கடியை மம்தா பானர்ஜிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி மம்தா பானர்ஜி அவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள், இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய கணக்குகள் என்ன, மம்தா பானர்ஜிக்கு அங்கு இருக்கக்கூடிய செல்வாக்குகள் என்ன, மம்தா பானர்ஜியுடைய அதிரடி வேலைகள் என்ன பார்ப்போம் காணொலி. 4 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசம், பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அசாம். இந்த 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதியை எலெக்ஷன் கமிஷன் அறிவித்தது. இதில் மிக மிக முக்கியமானது தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம். இந்த 3 இடங்கள்லையும் மம்தா பானர்ஜியை மேற்கு வங்கத்திலிருந்து எப்படியாவது தூக்க வேண்டும், அதற்கான அத்தனை வேலைகளையும் திட்டங்களையும் பாஜக செய்து கொண்டிருக்கிறது. என்னன்னா, பாஜகவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இன்னைக்கு இருந்து கொண்டிருப்பது மம்தா பானர்ஜி அவர்கள் தான். அதாவது ராகுல் காந்தி எப்படி பாஜகவை எதிர்த்து வேலை செய்கிறாரோ அதை விட அதிகமாக வலிமையோடு நேருக்கு நேராக எதிர்த்து நின்று அடிப்பது மம்தா பானர்ஜியை தான். அப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக பாஜகவுக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மிகப்பெரிய எச்சரிக்கை தான். அப்போ இந்த இடங்கள்லேருந்து இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை மம்தா பானர்ஜியை எப்படியாவது தூக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய திட்டமாக இருக்கிறது. அதற்கு இவர்களுக்கு இப்போது துணை செய்து கொண்டிருப்பது SIR. இந்த SIR நடைமுறை மூலமாக 58 லட்சம் வாக்காளர்களை அதிரடியாக நீக்கினாங்க. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் நீங்க உங்களுடைய சான்றிதழ் எல்லாம் கொண்டு வாங்க, ஆன பூனன் எல்லாம் சொல்லி அவர்களை அழைச்சாங்க. இப்போ கடைசியாக இருக்கிறது 60 லட்சம் வாக்காளர்கள். இந்த 60 லட்சம் வாக்காளர்களை எத்தனை வாக்காளர்களை உள்ளால சேர்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இந்த பட்டியலில் அடுத்தடுத்த வேலைகளை இந்த SIRக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி செஞ்சிட்டு இருக்கு. இந்த 60 லட்சம் நபர்களுக்கும் அத்தனை உதவிகளையும் செஞ்சு போராடக்கூடிய வேலையை, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய வேலைகளை மம்தா பானர்ஜியோடைய கட்சி பண்ணிட்டு இருக்கு. சரி, இது ஒரு தீவிரமான வேலை மம்தா பானர்ஜி அவர்களுக்கு. இப்போ எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னால ஒரு அதிரடியை மம்தா பானர்ஜி அவர்கள் காட்டினாங்க. கிட்டத்தட்ட 80 நிமிஷத்துக்கு முன்னால 2:40 மதியத்துக்கு மேலே 2:40 சாயந்தரம் தேர்தல் கமிஷன் இந்த தேர்தல் தேதியை அறிவிக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதற்கு முன்னால் ஒரு பஞ்சு என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய புரோகிதர்களுக்கு மாதந்தோறும் அவர்களுக்கான உதவித்தொகை 1500 ரூபா போயிட்டுருக்கு. அதை 500 ரூபா கூட்டி இனி மாதம் தோறும் 2000 ரூபாய் உங்களுக்கு உதவித்தொகை வரும் அப்படிங்கிறத வெளியிட்டாங்க. அந்த உத்தரவை பிறப்பிச்சாங்க. நீ தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தானே பிரச்சனை, அறிவிக்கிறதுக்கு முன்னாலே நான் அறிவிச்சிடறேன் அப்படிங்கிறத அறிவிச்சாங்க. இதில் அவங்க அந்த பிராமணர் சமூகம், இந்த புரோகிதர்கள் எல்லாமே ரொம்ப குஷியாகி மம்தா பானர்ஜி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த முறையும் மம்தா பானர்ஜி அவர்கள் தான் இந்த முதல்வராக தேர்வு செய்யப்படணும் அப்படிங்கிறத அவர்கள் வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மம்தா பானர்ஜி அவர்களுடைய நடவடிக்கைகள் இந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக இருக்கிறது. ஒரு பக்கம் பாஜகவை அடித்து காலி பண்ணுறது, இன்னொரு பக்கம் நான் தான் உங்களுக்கு நெருக்கமானவன், நான் தான் உங்களுக்கு பாதுகாப்பை தருவேன் அப்படிங்கிறத தொடர்ந்து மம்தா பானர்ஜி அவர்கள் வலியுறுத்திட்டே இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பத்ரலோக் அப்படிங்கிற உயர் சமூகம் மம்தா பானர்ஜி அவர்களை இந்த வாக்கு ரீதியாகவும் பின்துணைச்சு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருந்துட்டு இருக்கு. இப்போது அங்கே இருக்கக்கூடிய புரோகிதர்களுக்கு இந்த ஊதிய உயர்வு, இது எல்லாமே உயர் சாதியினரை தன்னுடைய கையில் எப்போதும் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுல சரியான ஒரு வேலையை மம்தா பானர்ஜி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று, ராஜேந்திர பிரசாத், அம்பேத்கர் இவர்கள் தான் இந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்தவங்க. அவர்களிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்கணும். அந்த காலத்தில் நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற அடுக்கடுக்கான
குற்றச்சாட்டுகளையும் எதிர்வினையும் வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் பாஜக மீது வச்சார். இதில் சின்ன ஒரு தவறு இருக்குது. என்னன்னு சொன்னால், அப்போது பாரம்பரியமாக இஸ்லாமியர்கள் இங்கே இல்லாதவங்களா, சுதந்திரத்துக்கு பிறகு தான் இந்த இஸ்லாமியர்கள் வந்து இங்கே வந்து சேர்ந்தாங்களா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, அப்படிங்கிற ஒரு பார்வை, தெரியாதனமாக இப்படி ஏன் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் மம்தா பானர்ஜி அவர்கள் மீது வந்து வைக்கப்பட்டது. ஆனாலும் இங்கே வந்து இஸ்லாமியர்களுக்கு நான் தான் பாதுகாப்பு அப்படிங்கிறத மிக மிக தெளிவாக வலியுறுத்தி சொன்னாங்க மம்தா பானர்ஜி அவர்கள். அதாவது, நாங்கள் இருக்கும் வரைதான் இங்கே உங்களுக்கு பாதுகாப்பு. ஒருவேளை எங்களுடைய கையை மீறி இந்த ஆட்சி அதிகாரம் அவர்களுடைய கைவசம், அதாவது பாஜகவினுடைய கைகளுக்கு போகிறதாக இருந்தால் ஒரு நிமிடத்தில் உங்களை அழித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட வேலைகளை வந்து இவங்க வந்து செஞ்சிட்டு இருக்காங்க நாடு முழுவதும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை பகிரங்கமாக வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் வச்சாங்க. இதற்கு எதிராக பாஜகவும் சரி மற்ற பிரிவினர் வந்து விமர்சித்தாங்க. அதாவது, நீங்கள் வந்து ஓட்டுக்காக இஸ்லாமியர்களை உங்களுடைய கையில் எடுக்கிறதுக்காக இப்படிப்பட்ட விஷயங்களை பேசுறது சரியில்லை. இது வந்து எப்படி பாஜக வந்து மத ரீதியான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து அவர்களை கையில் எடுக்கிறார்களோ அதை போல வந்து நீங்கள் இஸ்லாமியர்களை கையில் எடுக்கக்கூடிய வேலையை செய்கிறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை பலரும் வந்து மம்தா பானர்ஜி மீது வைக்கிறாங்க. ஆனால் அதை எல்லாம் பார்ப்பதாக இல்லை. என்னன்னா, ஏற்கனவே இங்கே தொடர்ச்சியாக வந்து இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படும் போது இஸ்லாமியர்களை நீங்கள் கூட்டிட்டு வந்துட்டீங்க, ரோஹிங்கியாக்கள் இங்கே வந்திருக்கிறாங்க, அவர்கள் தான் உங்களுக்கு ஓட்டளித்து நீங்கள் வந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை மம்தா பானர்ஜி மீது பாஜக வைத்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் சுவேந்து அதிகாரி வந்து எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படும் போது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாரும் இந்த பட்டியலில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக சொன்னார். இன்னும் வந்து துணை ராணுவ படை இறங்கும், சுட்டு வீழ்த்தும், இங்கே ஒரு கலவரம் ஏற்பட்டால் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை பேசினாங்க. இதற்கெல்லாம் எதிர்வினை ஆற்றி கொண்டிருந்தது மம்தா பானர்ஜி அவர்களும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் தான். மற்ற கட்சியினர் வந்து இந்த அளவுக்கு பேசினாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஊடகத்தில் பேசுபொருளாக இருந்தது மம்தா பானர்ஜி அவர்களுடைய இந்த எதிர்வினைகள் தான் பேசுபொருளாக இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், மற்ற இந்து சமூகங்களையும் அரவணைக்கக்கூடிய வேலையை தான் மம்தா பானர்ஜி அவர்கள் செய்துட்டே இருந்தாங்க. குறிப்பாக வந்து மதுவா சமூகம். இந்த மதுவா சமூகம் வந்து குறிப்பாக வந்து வங்காளத்திலையும் இந்த சமூகம் இருக்கிறது. இந்த சமூகம் இங்கே வந்து இந்த ஆற்றங்கரை ஓரங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம். கிட்டத்தட்ட 17% இந்த சமூகத்தினர் வந்து இருக்கிறாங்க. பல மாவட்டங்களில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக வந்து இந்த மக்கள் இருக்காங்க. இந்த மக்களுக்கு நாங்கள் வந்து குடியுரிமையை பெற்றுத்தருவோம் அப்படிங்கிறத வந்து பாஜக வந்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த மக்களுக்கான முறையான குடியுரிமை பெற்றுக் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இந்த எஸ்ஐஆர் நடைமுறை இப்போது நடத்தப்பட்ட போது இந்த மதுவா சமூகத்தினர் வந்து இந்த பாஜக மந்திரிகள் வந்து கூட்டமாக கூட்டி உங்களுக்கு குடியுரிமை நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லி மஞ்சள் பேப்பரில் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. நிறைய காசுகள் வந்து இவர்கள்ட்ட வந்து வாங்கினாங்க, சுரண்டினாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் வெளியாச்சு. குறிப்பாக மோடி அவர்கள் மேற்குவங்க மாநிலம் வரும்போது இந்த மதுவா சமூகத்தினர் வந்து மோடிக்கு எதிராக போராட்டங்களை வந்து முன்னெடுத்தாங்க. இதில் வந்து திரிணாமுல் காங்கிரஸுடைய கை இருக்கும், அது வேற. ஆனால் இந்த சமூகங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை நான் உங்க கூட நிற்கேன் அப்படிங்கிற விஷயத்தை மம்தா பானர்ஜி அவர்கள் தொடர்ந்து வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகம், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஆதரவாகவும் மம்தா பானர்ஜி அவர்கள் தொடர்ந்து இருக்கிறாங்க. இன்னொன்று, நலத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்படி வந்து தமிழகத்தில் மகளிருக்கான உரிமை தொகை கொடுக்கப்படுகிறதோ அதுபோல மேற்கு வங்க மாநிலத்திலையும் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கான உரிமை தொகையை வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த முறை அந்த எலெக்ஷனுக்கு முன்னாலேயே வந்து அதை வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் அறிவிச்சாங்க. அதில் பட்டியலின பெண்களாக இருக்காங்கல்ல, அவர்களுக்கு 1500, மற்ற பிரிவினர் பெண்களுக்கு 1000 ரூபாய், அதையும் இப்போது கூட்டியிருக்கிறார்கள். அது மாதிரி தமிழகத்தில் பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் 12ஆம் வகுப்பு முடித்த உடனே அவர்களுக்கு மாதம் கல்லூரி படிப்புக்கான 1000 ரூபாயை வந்து தமிழக அரசு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுபோல கிட்டத்தட்ட ஒரு திட்டத்தை வந்து மேற்குவங்க மாநிலத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கல்வி வந்து நிற்கக்கூடாது, அதற்காக இந்த உதவித்தொகையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும், அந்த முடிச்சுட்டு கல்லூரிக்கு வரும்போது அத்தனை மாணவர்களுக்கும் வந்து இந்த உதவித்தொகை வந்து
போய் சேர்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட மக்களுக்கும் மேற்கு வங்க மாநிலத்தில் உதவிகளை வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் செய்துட்டு இருக்கிறாங்க. அதனால அங்கே ஒரு மதிப்பு வந்து மம்தா பானர்ஜி அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், மம்தா பானர்ஜி அவர்களுடைய திடமான நடவடிக்கைகள், பாஜகவை வலிமையாக எதிர்ப்பது, இது எல்லாமே வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் தான் நம்முடைய நபர், நமக்கு சாதகமாக நிற்கக்கூடியவர், மக்களுக்கு சாதகமாக போராடக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது. அவர்களுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த முறையை விட இந்த முறை இன்னும் தீவிரமாக இருக்கிறது. அதாவது பாஜக வந்து நாங்கள் இந்த முறை இங்கே வெற்றி பெற்றே தீருவோம் அப்படின்னு சொல்லும்போது இறங்கி அடிக்கக்கூடிய வேலையை வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் செஞ்சாங்க. இடி ரைடு வந்தது சமீபத்தில். மம்தா பானர்ஜி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அவர்களுடைய இந்த வியூக வகுப்பை செய்யக்கூடிய அந்த நிறுவனங்கள் மீது இவர்கள் ரைடு பண்ணாங்க. நேரடியாக களத்துக்கு போய் அந்த ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பென் டிரைவு, டிஸ்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளிப்படையாக வந்து ஒரு அறைகூவலை பாஜகவுக்கு எதிராக வந்து தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக வந்து விடுத்தாங்க. சரி, இது எந்த அளவுக்கு துணிச்சலானது பாருங்க. அது மாதிரி டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷாவினுடைய வீட்டுக்கு நேர் முன்னால் திடீர்னு போய் தர்ணா போராட்டம், எல்லாருமே வந்து தூக்கி வந்து செல்லப்பட்டாங்க. அப்போ இதில் பாஜகவினுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய அத்தனை வேலையை மம்தா பானர்ஜி அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 100 குடும்பங்களை இங்கேருந்து கூட்டிட்டு போனாங்க. அந்த குடும்பங்கள் எப்படிப்பட்ட குடும்பம்? இந்த எஸ்ஐஆர் நடைமுறையினால் இந்த பிஎல்ஓக்கள் இறந்து போனாங்க அந்த குடும்பங்கள். அதுபோல் இந்த எஸ்ஐஆர் மூலமாக அதிர்ச்சிக்குள்ளாகி தற்கொலை செய்தவங்க, இறந்து போனவங்களுடைய குடும்பத்தை நேரடியாக தலைமை தேர்தல் அதிகாரி இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு உள்ளாலேயே போய் வந்து ஒரு அதிர்ச்சியை வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் ஞானேஷ்குமாருக்கு கொடுத்தாங்க. இது எல்லாமே வந்து நேரடியான ஒரு தாக்குதல். இந்திய தேர்தல் ஆணையர் மீதும் இந்த கட்டமைப்புகள்லாம் இருக்குல்ல, ஜனநாயக கட்டமைப்புகள் மீதும் வந்து ஒரு எதிர்வினையை ஆற்றக்கூடிய வேலையை வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் தொடர்ச்சியாக வந்து செய்கிறாங்க. இது மிகப்பெரிய பேசுபொருள் இன்னைக்கு. அதாவது முறையாக வந்து காங்கிரஸ் கட்சி தான் இந்த வேலைகளை வந்து செய்யணும். காங்கிரஸ் கட்சி இந்த ஓட்சோரி விஷயத்தில் பல்வேறு விஷயங்களை வெளிக்கொண்டு வந்தாங்க. ராகுல் காந்தி வெளிக்கொண்டு வந்தார். ஓட்சோரி யாத்திரை வந்து பீகாரில் நடத்தினார். அதெல்லாம் வேற. ஆனால் களத்தில் நின்று போராடக்கூடிய வேலையை மம்தா பானர்ஜி அவர்கள் மிக தெளிவாக செய்கிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு போய்கொண்டிருக்கிறது, எஸ்ஐஆர் வழக்கு. இந்த எஸ்ஐஆர் வழக்கில் நேரடியாக இறங்கி வந்து உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுத்தாங்க. இது எல்லாமே மிகப்பெரிய பேசுபொருள். இன்னைக்கு மற்ற மாநிலங்கள்லையும் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை எல்லாம் இறக்கிவிட்டு இந்த எஸ்ஐஆரில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுங்க. இந்த 60 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, இப்போ 60 லட்சம், இதுக்கு முன்னால் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள். இந்த 1 கோடி வாக்காளர்களுடைய இந்த மனுக்களை வந்து பரிசீலனை பண்ணுறது, அவர்களுடைய இந்த ஆவணங்களை சரிபார்க்குகிறது, இந்த வேலைகளை எல்லாம் நீதிபதிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதிரடியாக ஒரு உத்தரவை வந்து உச்சநீதிமன்றம் போட்டது. இப்போ உச்சநீதிமன்றம் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆதரவாக தான் இருக்குது, பாஜகவுக்கு ஆதரவாகத்தான் இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து செய்யக்கூடிய வேலையை மம்தா பானர்ஜி அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதன் மூலமாக மக்கள் மத்தியில் மம்தா பானர்ஜி தான் நம்முடைய ஆளு, மம்தா பானர்ஜிக்கு தான் நம்முடைய வாக்குகள், இப்படிங்கிற ஒரு பார்வையை வந்து உருவாகி இருக்கு. பாருங்க, 3 தடவை முதல்வராக இருந்திருக்கிறாங்க. கடந்த முறையே எப்படியாவது மம்தா பானர்ஜியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத பல்வேறு முறைகளில் வந்து இவர்கள் நெருக்கடியை கொடுத்தாங்க. 8 கட்டமாக வந்து 2021 தேர்தல் நடந்தது. 8 கட்டமாக இந்த தேர்தலை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அமித்ஷாவும் மோடியும் பாஜகவினரும் வெவ்வேறு மாநிலங்களில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சாரங்களை பொறுத்து இங்கே வந்து சாவகாசமாக அவர்களுடைய தேர்தல் பணிகளை செய்வதற்கு, பிரச்சாரத்தை செய்வதற்கு ஒரு உறுதுணையாக, தந்திரோபாயமாக அந்த விஷயத்தை வந்து தேர்தல் ஆணையம் ரொம்ப நுட்பமாக வந்து செஞ்சது. இந்த முறை 2 கட்டமாக அங்கே வந்து தேர்தல் நடக்கு.
அப்போ இதெல்லாம் செஞ்ச பிறகும் அடித்து வெளுக்கக்கூடிய வேலையை மம்தா பானர்ஜி அவர்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த முறையும் அதே வேலையைத்தான் இப்போது மம்தா பானர்ஜி அவர்கள் செய்ய போறாங்க அப்படிங்கிற தெளிவுகள் தான் வெளியாகி இருக்கிறது. இதில் மிக மிக முக்கியமானது எஸ்ஐஆர் இதில் பெரிய ஒரு விஷயமாக மாறக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் நிலவிக்கொண்டே இருக்கிறது. அதை மறுக்கிறதுக்கு இல்லை. நிச்சயமாக பாஜகவும் தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு எந்த தொகுதியில் எத்தனை வாக்குகளில் மம்தா பானர்ஜியோடைய கட்சியினுடைய ஆட்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, நம்ம வெற்றி பெறணும்னா எந்த அளவுக்கு வாக்காளர்களை நீக்க வேண்டும், அந்த திட்டத்தோடு தான் இந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி எப்படி மம்தா பானர்ஜி அவர்கள் வெற்றி பெறுவார்கள்? இதெல்லாமே மிகப்பெரிய கேள்வி. இந்த கருத்து கணிப்புகள் இதை மம்தா பானர்ஜிக்கு சாதகமாக சொன்னாலும் இன்னும் களம் படுதீவிரமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. கிட்டத்தட்ட இது ஒரு நெருப்பாற்றை கடந்து போறது மாதிரி தான் இந்த மேற்கு வங்க மாநிலத்தினுடைய எலெக்ஷன். அப்போ இதை கடந்து வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. வரக்கூடிய நாட்களில் மேற்கு வங்க மாநிலத்தினுடைய செய்திகளை நமக்கு வழங்குவதற்காக நான் காத்திருக்கிறேன். இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.